கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செய்யும் வெளிப்படுத்தல் 12:11. ஆட்டுக்குச்சின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தம் மிகவும் வல்லமையுள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்ததின் நோக்கமே இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கும்படியாக. பாவம் மன்னிப்பு உண்டாக வேண்டுமென்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அடிக்கப்பட்ட பஸ்வாவாக ஒரு தரம் பலியிடப்பட்டு மிருக பலிக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்தின்படி காளை, ஆட்டுக்கடா போன்ற மிருகங்களை பலியிட்டு ஆசாரியன் அதற்குரிய இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதற்குரிய ஆராதனை முறைகளை நிறைவேற்றுவான். வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து பாவ நிவர்த்தி செய்வான். எபிரேயர் 9:7 நாம் இதை குறித்து வாசிக்கலாம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இப்படியான பாவ நிவர்த்தி செய்யும் முறைமையே தலைமுறையாக அநேக வருடங்களுக்கு நடைபெற்று வந்தது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக எபிரேயர் 9:12 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்புக்கென்று அடிக்கப்பட்ட பலி. அவரை பாவ நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து ஒரு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் எபிரேயர் 2:14-15 வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். பிசாசானவன் மரணத்திற்கு அதிபதி. அவனை நித்திய ஆத்தும மரணத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தான். அவனை நிரந்தரமாக அழிக்கும்படி பாவத்திலும் மரண பயத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் வல்லமை உள்ளது. அவர் இரத்தத்திற்கு முன்பாக மரணமும் பாதளமும் நடுநடுங்கி ஓடிவிடும். வெளிப்படுத்தல் 12:11 யோவான் கண்ட தரிசனத்தில் பரிசுத்தவன்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆட்டுக்குச்சின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்று நமக்கு விடுதலை நிச்சயம். எகிப்தில் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் மரணத்திலிருந்து பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய இரத்தத்தினால் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்வோமானால் பொல்லாங்கனின் எந்த ஆயுதங்களும் நம் வாழ்க்கைக்குள் கடந்து வரவே முடியாது. வெளிப்படுத்தல் 12:11 அடுத்த பகுதி அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்பது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன்மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்மை எப்படியாவது வீழ்த்த விட வேண்டும் என்று போராடுகிற உலகம், மாமிசம், பிசாசு ஒவ்வொரு நாளும் ஜெயித்து நமக்காக நியமிக்கப்பட்ட இலக்கை நாம் நிச்சயம் அடைய முடியும். மத்தேயு 3:4-11 வரையுள்ள வசனங்களில் சோதனைக்காரனாகிய பிசாசு வேத வாக்கியங்களை தவறாக பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சோதித்த போது எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவனை அவர் ஜெயித்து துரத்தினார். ஏனென்றால் வேத வசனமும் ஜீவனும் வல்லமையுடைய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கூர்மையான ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வரையறுக்கிறதாயும் இருக்கிற பட்டயம். இந்த பட்டயத்தை நம் கையில் ஏந்தியிருப்போமானால் மாத்திரமே பொல்லாங்கனாகிய பிசாசானை ஜெயித்து அவன் தந்திரங்களை பகுத்தறிய முடியும். இயேசுவை போல நாமும் பிசாசுகளை ஜெயித்து துரத்த முடியும். அடுத்ததாக சாட்சியின் வசனம் என்பது கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா சோதனைகளிலும் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்பது. இயேசு கிறிஸ்துவின் குணங்களை தரித்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாவத்திற்கு விலக்கி பரிசுத்தத்தை காத்து கொள்வது. தானியேலும் அவன் நண்பர்களும் அக்கினியிலும் சிங்க கெபியிலும் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக நின்றார்கள். சுற்றியிருந்த கர்த்தரை அறியாத உலகம் அவர்களை பெயர் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது.
தானியேல் 6:26 முதல் 27 வரை உள்ள வசனங்களில், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த தேவன் அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று கர்த்தரை அறியாத தரியு ராஜா எழுதினான். இதுவே சத்ருவை ஜெயிக்கும் அற்புதமான சாட்சியின் வசனம். இந்த நாளில் நம் வாழ்க்கை இன்னும் பாவம், மாமிசம், பிசாசின் கட்டுகளோடு சிக்கி கொண்டிருக்கிறதா? நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் நிச்சயம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும் ஆயுதம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் இப்பொழுது நம்மை அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வேத வசனத்தின் சாட்சிகளோடு ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து தியானம் செய்து எப்பொழுதும் அறிக்கையிட்டே கொண்டிருக்க வேண்டும். நாம் பொல்லாங்கனை அனுதினமும் ஜெயித்து துரத்த முடியும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் நம்முடைய சாட்சியின் ஜீவிதம் பிசாசை ஜெயிக்கும் ஆயுதம். அமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, உடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தத்தினால் எங்களை ஒரு முறை கூட கழுவி சுத்திகரியும். உடைய வார்த்தைகளை எங்கள் இருதயம் ஆகிய பலகையில் பதிக்கவும் பலனை தாரும். பொல்லாங்கனின் ஆயுதங்களை ஜெயிக்க சாட்சியின் வசனத்தினால் எங்களை நீர் நிரப்பப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.